வாழ்வெழுக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் பேர ஆனந்தம் கொள்கிறேன். மத்தேயு 18:19 இவ்விதமாய் சொல்கிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். இது கர்த்தராகிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டால் என்றால் நம்முடைய வீட்டில் 2 பேர் ஒருமனப்படுவோம். கணவனும் மனைவியும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒருமனப்படுவோம். ஒருவேளை கணவர் இல்லை, பிள்ளைகளும் தாயுமாய், பிள்ளைகளும் தகப்பனுமாய், அண்ணனும் தம்பியுமாய் ஒருமனப்பட்டால் நிச்சயம் அந்த குடும்பத்திலே கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். எங்கே ஒருமனம் இல்லையோ அங்கே தேவன் கிரியை செய்வதில்லை என்பதை இந்த வார்த்தையினால் நாம் வாசிக்கிறோம். ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வேண்டுமா? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் ஜெயம் உண்டாக வேண்டுமானால் தகப்பனும் தாயும் அல்லது கணவனும் மனைவியும், பெற்றோரும் பிள்ளைகளும், ஊழியரும் விசுவாசிகளும், தாயும் மகளும், தகப்பனும் மகனும் எப்பொழுது நாம் ஒரு காரியத்திற்காக ஒருமனப்படுகிறோமோ அல்லது குடும்பமாய் ஒருமனப்படுகிறோமோ அங்கே தேவன் நமக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். யாரோ ஒருவர் மட்டும் ஒரு காரியத்திற்காய் போராடி கொண்டிருப்பது அல்ல. அப்போஸ்தலர் 1:14 நாம் வாசிக்கலாம், இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்போ குடும்பம் அனுதினமும் ஜெபத்திலே ஒருமனப்படுகிறதா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரர்களும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்களாம். நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய குடும்பத்தின் மேன்மைக்காக, விடுதலைக்காக நாம் குடும்பமாய் ஒருமனப்பட்டு அனுதினமும் ஜெபிக்கிறோமா? ஜெபத்தில் ஒருமனம் காணப்படுகிறதா? தனித்தனியாய் ஜெபிப்பதல்ல, குடும்பமாய் ஒருமனப்பட வேண்டும். நான் முன்னமே சொன்னேனே, கணவனும் மனைவியும் ஒருமனப்பட வேண்டும், பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருமனப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். பரலோகம் திறக்கும், பிதாவினிடத்திலிருந்து ஒரு பதில் உண்டாகும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஜெபத்திலே ஒருமனப்படத்தக்கதாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளையும் கர்த்தர் அதமாக்கும். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.